காலை வணக்கம். காலை வணக்கம் தங்கம். என்ன எப்படி குளிருது? பல்லெல்லாம் டைட் அடிக்குது. டைப் அடிக்குது. என்னது சொல்லு? டைட் அடிக்குது. டைட் அடிக்குது. டைப் அடிக்குது. டைட் அடிக்குது. உனக்கு சொல்லவே தெரியல. டைட் அடிக்குது. அதனால பார்த்தேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து என்ன கொடுத்தாங்க? பரவாயில்ல, பாப்பா கோயில் வா காட்டு. பாப்பா இன்னைக்கு வந்து என்ன கொண்டு போனாங்க தெரியுங்க? அவள் பொரி சக்கரை கொண்டு போனாங்க. அவங்க வந்து என்ன கொடுத்து விட்டுருக்காங்கன்னா, பாப்பாவுக்கு விநாயகர் கோயிலேருந்து தேங்காய் மூடி 1, 2 வாழைப்பழம், பொரி கொடுத்து விட்டாங்க. பொரி, அவள் பொரி, அவ்வளோதான். சாமிக்கு வச்சு பிரசாதம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? இங்கே வந்து என்ன தீபெண்ணெய் வாங்கிட்டு வந்தேன். இந்த தீபெண்ணெய் வாங்கிட்டு வந்து நேற்று நைட்டு வந்து டிவி ரூமில் வச்சுட்டேன். டிவி பார்த்துக்கிட்டே வச்சு காலையில் தொழாவதோட இதுலேயே அரை மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தீபெண்ணெய் காணமுடியும். கோலம்புறத்துக்கு இருந்தாங்க, இன்னைக்கு கோலம்புறத்துக்கு இல்லை. ஆமாம், அதனால் சரி வாங்க. திவ்யாக்காவும் போயிட்டாங்கல்ல? திவ்யாக்கா வந்துடுவாங்க மதிய சாப்பாட்டுக்கு. எங்க? இங்கே அங்கேதான் இப்போ அண்ணன் வீட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க அண்ணன் வீட்டுக்கு. அதனால் வந்துடுவாங்க. என்ன உள்ள சிரிக்கிற? இன்னைக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு இருக்குது. இங்கே சாப்பாடு கொஞ்சம் இருக்குதா, அப்புறம் கொஞ்சம் குழம்பு இருக்குது, மாவு இருக்குது. இப்போ வந்து டீ போட போகிறோம். டீ போட்டாச்சு. பல்லெல்லாம் டைப் அடிக்குது. டீ குடிச்சிட்டு நான் அவன் கையை தொட்டு பாரு, என் கையை தொட்டு பாரு, குளிருதா? டிவியில் உன் சேனல் பார்த்துட்டு இருந்தேன். காலையில் போட்ட மார்கழி வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நல்லா டீ குடிச்சிட்டு அப்புறம் வெளியில் விடியது கொஞ்சம் அந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல, உனக்கு ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். பர்ச்சேஸ் பண்ண வீடியோ இருக்குது, அது இன்னைக்கு தான் எடுத்து பார்க்கணும். அதனால அதை பார்த்துடலாமா? அப்புறம் தோசை, இட்லி பொடி நம்ம ஏற்கனவே யோகாஸ் இட்லி பொடி இருக்குது. அதனால இன்னைக்கு காலையில் மாவு இருக்குது. இன்னைக்கு காலையில் ஆளுக்கு 2 தோசை அந்த இட்லி பொடியை வச்சு இந்த சாப்பாடு குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா மத்தியானம் ஏதாவது செய்யலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு புரோட்டா செய்யலான் இருக்கிற. புரோட்டா செஞ்சிடலாமா? சரி, இன்னைக்கு மதியத்துக்கு புரோட்டா செஞ்சிடலாம். அதுக்காக இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, டீ குடிச்சிடலாமா? ஆஃப் பண்ணிட்டா டீ வடிய டீ குடிச்சிடுவோம். எங்கள் அண்ணன் வந்து இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கியா? அவங்க நைட்டு அண்ணனுக்கு வேலை இல்லை. இந்த ஒரு வாரமாக அவங்க அப்பாவோட வேலைக்கு போனான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வேலை செஞ்சான். அதனால அப்பாவே இப்போதான் தூங்கிட்டு இருக்கு. தூங்கட்டும், அவங்க எப்போ எந்திக்கிறாங்களோ எந்திக்கட்டும் விட்டுருது. எங்கள் அப்பா வந்து இப்போ வந்து வெளியே போகணும். ஏம்மா? அவங்க அப்பா மீட்டிங் இருக்கு. மீட்டிங் இருக்கு எங்கள் அப்பாவுக்கு, அதனால வெளியே போகணும். இப்போ கிளம்பிடுவார். அவருக்கு டீ 2 தோசை, அப்படி இல்லைன்னா சாப்பாட்டில் கொஞ்சம் குழம்பு ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டு கிளம்பிடுவார். இப்போ டீ அண்ணனுக்கு 1 டம்ளர் கொடுத்துடலாம். நிறையா இருக்கு. இல்லாட்டி குடிச்சு தாக்கிடுவேன். இது உனக்கு, இது எனக்கு 1.5 டம்ளர் 2 டம்ளர். அதனால் நான் குடிக்க மாட்டேன். அண்ணனுக்கு 1 டம்ளர் ஊற்றி இந்த கோடு வரைக்கும் தான் எங்கள் அம்மா குடிப்பாங்க. ஆமாம், அதை ஊற்றி வச்சிடலாமா? சரி, இப்போ குடிச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிஸ்கட் வந்து இந்த பிஸ்கெட் தான் வாங்கியிருக்காங்க எங்கள் அம்மா. ஆளுக்கு 2. என் பாப்பாவுக்கு 3, எனக்கு 3, ஹரிஸ்க்கு 3. அவங்க அப்பா சாப்பிட மாட்டாங்க. 1 வாங்கி நாங்கள் 3 பேர் ஆளுக்கு 3 வச்சுக்கிடுவோம். இப்படி இருந்தால் ஆளுக்கு 1 வாங்குவோம். அதனால் நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டோம். தம்பி வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டோமா வீடியோ, அந்த வீடியோ இப்போ பார்த்துட்ருக்குறோம். எங்கள் ஹரிஷோட சின்ன பையன் 10th படிச்சுட்டு இருந்தான். அப்போ 10th படிச்சுட்டு இருக்கப்ப இந்த வீடியோ எடுத்தது. எங்கள் கல்யாண நாளுக்கு அவன் சமைச்சு கொடுத்தான். அந்த வீடியோவை இப்போ எங்கள் டிவியில் போட்டு பார்க்குறோம். நல்லா இருக்குது எங்கள் பையன் சமைக்கிறது. அதை பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கோம். அவன் பேசவே மாட்டானா, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். நல்லா இருக்குது வீடியோ, அவனை பார்ப்போம். இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பார்த்துட்ருக்கான். பார்க்கவே மாட்டான். 10th படிச்சுட்டு இருந்தான். அப்போ எடுத்தது ஹரிஷை. அதனால இப்போ வீடியோ பார்த்துட்டு அவன் வீடியோ பார்த்து சிரிச்சிட்ருக்கான் ஹரிஷ். வா சாமி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. அண்ணன் எங்கே போறியாம்மா? முடி வெட்ட ஹரிஷ் பார்த்து போய் பாப்பா. பூ பறிச்சிடலாமா? குளிருதுமா, வெயில் அடிக்குது பாரு. இதமா இருக்கு. இப்போ இதமா இருக்கு. இன்னைக்கு 3 பூ பூத்துருக்கு. இன்னைக்கு தண்ணி இந்த 2 நாள் நல்ல தண்ணி அதுக்கு. 3 நாள் தண்ணி. இன்னொன்று இந்த பாவக்காய் இது ஆகவே இல்லை. அது எத்தனை பூ? இதில் 3 பூ இருக்கு. அவரைக்காயில் நல்லா பழுத்துருச்சு. மொச்சக்காயா? மேலே எட்ட மாட்டேங்குது.
மேலேயே பூக்குது அம்மா. ஏம்மா இதை கட்டி விட்ட? அந்த ரேணுக்கு அக்கா வர்றாங்க அம்மா. ரேணுக்கு அக்கா வருதா? ஆமாம் வருவாங்க. இந்தா வராங்கல்ல. இந்தா இருக்காங்க. இந்தா இருக்காங்க. ஹாய். துண்டு ஓட போயிருக்கு. ஆமாம் கோலம் இது போட்டாச்சு. பிரியா போட்ட கோலம். சர்வன் நல்லா. இந்தா சர்வன் வருமா? ஹாய் தங்க. வேலையெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா? தங்கல் வேலை எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. சர்மா வந்து தங்கி வேலை பார்க்குறாங்க. அனுசியா வீட்டுக்கார். அனுசியா கைங்கண்ணா இன்னைக்கு ஸ்பெஷல். இன்னைக்கு ஸ்பெஷலு ஒன்றும் இல்லைடாம்மா, நீங்கள் சொன்னீங்கன்னா வந்துடலாம். வாங்க. நம்ம வீட்டில் பழைய சாப்பாடு, மொச்சப்பயிர் குழம்பு இருக்குது, தோசை, வேறு எதாவது என்ன செய்யலாம். நீங்கள் வந்துடுவோம். நாங்கள் இன்னைக்கு ஒன்றும் இல்லைக்கா. அவ்வளோ. அனுசியா மேம்னு எங்கேயே கிளம்பிட்டாரு. சண்டைக்கு போகிறாங்க. சண்டைக்கு சண்டைக்கு சண்டே சண்டைக்கா சண்டைக்கா சந்தைக்கு போகிறாங்களாம்மா. அனுசியா இன்ஸ்டாகிராமில் வீடியோ எப்படி? என் வளர்ச்சிக்கு காரணமே இவங்க தான், நான் கெட்டதுக்கும் காரணம். நல்லா இருந்துச்சு அது. சரி ஓகே பாய். பாய் பாய். இந்த கோலம் இது எங்கள் அம்மா போட்டது, இது நான் போட்டது. அழகாக இருக்கான்னு சொல்லுங்க கமெண்ட்டில். நான் குட்டி குட்டி குழந்தை போடுவேன், ரொம்ப அதிகமாலாம் போட மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் ஆமாம். ஏன் சூப்பராக இருக்கு, அழகா பாரு. தள்ளி நில்லை, அப்போத்தையும் பார்க்கணும். என்ன ஏன் கிட்டத்தில் வந்து பார்த்துக்க. அழகாக இருக்கா? செம்மையாக இருக்கு. முஞ்சி நல்லா இருக்கு. மஞ்சள் போடணும். மஞ்சள் போடணும். பட்டையெல்லாம் போட்டுக்கிறேன். சரி நடங்க போகலாம். சாமிக்கு பூவை வச்சுட்டு சமைக்க ஆரம்பி வீடியோ பார்க்கலாம். என்னம்மா தூங்கிட்டு இருக்க? நானும் வீடியோ இப்போ காமிச்சிடலான்னு கூப்பிட்றேன். நீ வர்றது ஐடியாவே இல்லை, அதனால உட்காந்துட்டேன். தூங்கிட்டு இருக்கேன். மொச்சப்பயிர் குழம்பு இருக்குது, சோறு இருக்குது. சாப்பிட்ட பிறகு அடுத்து சாப்பாடே செய்யணும். மாவு, தோசை மாவு இருக்குது, ஊற்றிக்கலாம். முதல்ல இந்த வீடியோவை என்னென்னு எடுத்துகிட்டு வந்தேன். அன்றைக்கி ஆனந்த சில்க்ஸுக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அந்த தேனி ஆனந்தா சில்க்ஸ் தான் இங்கே வந்துருக்குது. ஆமாம், திருப்பூரில் சூப்பராக இருக்குது. மாடி அப்படியே உள்ள நான் அப்படியே போயிட்டு லேஸு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே மேலேயே டிபார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. பொருள் எல்லாமே ஜாமான், வீட்டு பொருள் எல்லாமே, கோல்கேட்டு, பேஸ்ட்டு, சோப்பு எல்லாமே. கீழே துணிக்கடை, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ஃப்ளோரில் வந்து இது போட்டிருக்காங்க. டிமார்ட் மாதிரி. அங்கே ஒரு நாளைக்கு போய் ஜாமான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்கு காட்டுறேன். முதல் வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். டாப் 200 ரூபா. 3 டாப் எடுத்தோம். என்ன பாப்பா வச்சுக்கலாமா? 3 டாப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டாப்பு தான் எடுத்தேன். சூப்பராக இருக்குது. பாப்பாவுக்கு எப்பயுமே டாப். பேண்ட் எல்லாம் நிறைய இருக்குது. நான் எப்போ போனாலுமே நான் 3 பேண்ட் 300 ரூபா. நல்லா இருக்கா? இதில் வந்து 500 ரூபாண்டு பாப்பா பட்டியெல்லாம் லெகின்ஸ் பேண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதனால டாப்பு வந்து எப்பயுமே டாப் 4 டாப் 3 டாப் அந்த பிள்ளைக்கு எடுத்துகிட்டு வந்துடுறது. இன்னும் பொங்கல் வேறு வருதுங்களா, அதனால 4 டாப் எடுத்தாச்சு. இது ஒன்று. 3 டாப்மா? 3ஆ? ஆமாம் ஆமாம் 3 டாப். சாரி, இது வந்து பச்சை கலரு. ஆமாம், இது ரொம்ப சூப்பராக. இது என்கிட்ட இல்லை இந்த பச்சை கலர், ஆமாம். அதனால எங்கள் அம்மா இது வாங்கி கொடுத்தாங்க. இது ஒரு டாப்புங்களா? பொங்கலுக்கு இது 3 நாளைக்கு போடுவேன் இதை. ஓகே, 3 நாளைக்கு பேண்ட் இருக்குல்ல, பேண்ட் மேட்ச் பண்ணிக்கோ. இல்லை இதில் ஜோப் இருக்குமா? இந்த ஆமாம், இந்த இருக்கு பேண்ட் இருக்குது. ஷால் அதே மாதிரி ஷால் வந்து 3 ஷால் 100 ரூபா, 3 ஷால் 100 ரூபா வந்து 200 ரூபாய்க்கு 6 ஷால் வரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் பாப்பா வந்து பேண்ட்டும் ஷால் இருக்கிறதுனால பேண்ட்டெலாம் மேட்ச் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு வந்து சந்தன கலர் பேண்ட் வச்சுருக்காங்க, இதுக்கு பச்சை கலர் பேண்ட் வச்சுருக்காங்க, இதுக்கு ப்ளூ கலர் பேண்ட் வச்சுருக்குறாங்க. அதனால் பேண்ட்டெல்லாம் எடுக்கிறதில்ல. பேண்ட்டு நிறையா இருக்குது. இந்த 3 டாப் எடுத்தோம் பாப்பாவுக்கு. ஆமாம், ஓகேவா? அப்புறம் வந்து நான் அடுத்து வந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாத்திரம் பார்க்க போயிருந்தோம். அப்போ வந்து பாத்திரம் நிறைய பேர் வந்து இட்லி பாத்திரம்லாம் என்ன விலைன்னு கேட்டு இது இட்லி பாத்திரம் வந்து 3-4 பேருக்கு அனுப்பி விட்டுருந்தோம். அதனால் வந்து நானும் கொஞ்சம் பாத்திரம் எடுத்துகிட்டு வந்தேன். அழகாக இருக்குது. நல்லா இருக்கா குண்டா? இந்த இதில் காப்பியெல்லாம் போடக்கூடாது. சாப்பாடு வச்சுக்கலாம், குழம்பு இது வச்சுக்கலாம். ஆமாம், குழம்பு இனிமேல் எங்கள் அம்மா இதில் தான் சமைப்பாங்க. குழம்பு வச்சுக்கலான்னு எடுத்தேன். எங்கள் அம்மா இனிமேல் இதில் சமைப்பாங்க. காப்பர் போட்டிருக்குதுங்களா? இதனுடைய விலை வந்து 200 ரூபா. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு? 240 ரூபா. 235.
இது வந்து ஒன்று எடுத்தேன் கடாய். அதுவும் காப்பர் தான். காப்பர் கீழே காப்பர் வந்து இது எத்தனை ரூபா? இங்கே இது வந்து 250. நல்லா இருக்கு, வெயிட்டும் நல்லா இருக்கு. ஆமாம். இது ஒன்று எடுத்துங்களா? அப்புறம் இந்த வடைச்சட்டி இதுதான் கொஞ்சம் வெயிட் இருக்கு, ஆனால் கீழே வந்து இந்த காப்பர் இல்லை இது நல்லா இருக்கு. 250 ரூபா. இதுவுமே நல்லா இருந்துச்சு, வெயிட்டாக இருக்கு. ஆனால் ஆமாம். சரி குழம்பு எல்லாம் குழம்பு நல்லா காயெல்லாம் வணக்கி விட்டுக்கலாம். அதனால ஒன்று எடுத்தேன். அப்புறம் என்ன எடுத்தேன்? ஆப்பக்கடாய். நான் சொன்னேன்னா அடுத்து வந்து நான் ஆப்பக்கடாய் கண்டிப்பாக புதுசு எடுத்துருவேன். ஆப்பக்கடாய் ஒன்று எடுத்து வந்தாச்சு. 750 ரூபா. 750. அவங்க கொடுத்தது வந்து 700 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. ஓகே ஓகே. நல்லா வெயிட்டாக இருக்கு ஆப்பக்கடாய். ஃபர்ஸ்ட் வச்சிருந்தது மாதிரியே தான், ஆனால் வந்து இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆப்பக்கடாய் நல்லா வெயிட்டாக இருக்கு, அழகாக இருக்கு. இது ஒன்று எடுத்து ஆப்பக்கடாய். அப்புறம் வந்து கொஞ்சம் பாப்பாவுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கினது. என்ன சாமி? ஃபைலு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. அங்கே என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தேன். உள்ள என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்கு. இது என்னது? லிப்பாம் வாங்கியிருக்காங்க மேடம் இந்த உதட்டுக்கு. இது 2 நான் யூஸ் பண்ணிட்டேன், அதனால பேனாவும் பவுச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பவுச் வாங்கினாங்க. ஆமாம், பச்சை கலர்லேயே வாங்கியிருக்கேன். எல்லாமே பச்சை கலரு. அப்புறம் இது வந்து பேனா லெட் எக்ஸோ பேனா எடுத்துருக்காங்க. லெட்டு அது லிப்டிக்கே நாங்கள் போட மாட்டோம் யாருமே வீட்டில். இப்போ மேடம் லிப்டிக் வேணுமா எல்லாரும் போடுறாங்கம்மா, எனக்கும் வாங்கி கொடுங்க மாட்டாங்க. ஆனால் வாங்கிட்டு வந்து எவ்வளோ நாளாச்சு இன்னும் போடல. நான் போட்டிருக்கேன். போட்டியா? சரி, இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது பிடிக்காது. லிப்டிக் ஒன்று அவங்க அப்பா வாங்கி கொடுமா, ஒன்று அவள் கேட்குறாள் அப்படின்ட்டாங்க. ஒன்று வாங்கி கொடுத்துருக்கு. ஆமாம், எங்கள் அப்பா வந்து என் மேலே பாசமாக இருப்பார். இது வந்து பல்லுக்குச்சி. எங்கள் அப்பா இதில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யலாம். இதில் குட்டி குட்டியாக குத்தி பன்னீர் குடமிளகாய் எல்லாம் போட்டு சின்ன சின்னதாக குத்தி தோசை தவாவில் போட்டு எடுக்கலான்னு அது ஒன்று வாங்கணும். பல்லு குத்துறதுக்காகவும் ஏதாவது டிஷ் செய்யறதுக்காகும். அப்படித்தானே? அப்புறம் வேற என்ன வாங்கினீங்க? நெகப்பாலிஷ் வாங்கினீங்கல்ல? இல்லையா? சாந்து போட்டு தான் வாங்கினேன். அவ்வளோதான். இதுதான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. சிம்பிளானது, ஆனால் போயிட்டு நல்லா வெளியில் கூட்டிகிட்டு போய் சூப்பராக புரோட்டா எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நிறையா எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் எங்களோட இளநீலாம் நல்லா குடிச்சு நானும் பாப்பா எங்கள் வீட்டுக்காரர். எங்கள் அப்பா ஒரு 10 ரூபா லேஸு, அப்புறம் ஒரு 10 ரூபா சாக்லேட் ஒன்று 20 ரூபா சாக்லேட் ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் இளநீ குடிச்சிட்டு கண்ணாடிக்கு எழுதி அன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரும்போதே பாப்பாவுக்கு காது வலின்னு சொன்னேன் பாருங்கள். அந்த காது வலிக்கப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இத்தனையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி வெளியில் கூப்பிட்டு போனது. மாதத்தில் எப்படி ஒரு நாள் எங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாரு எங்கள் வீட்டுக்காரர். இப்போலாம் வேலை கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக வாமா போயிட்டு வரலாம் அப்படிவாங்க. இந்த தடவை டிமார்ட்டுக்கு அவங்களே போயிட்டு வந்துட்டாங்க. இன்னும் அடுத்த பொங்கலுக்குள்ளே அடுத்த வாரத்துக்குள்ளே நானும் ஒரு தடவை போகணும். ஏன்னா டீ தூள், சோப் ஐட்டம்ஸ், சோப் ஆயிலு எல்லாமே கொஞ்சம் இல்லை. அவங்க வந்து வெறும் பருப்பு ஐட்டம் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தாங்க. நான் வந்து போனேன்னா எல்லாமே எடுத்துகிட்டு வருவேன். வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக ஆகிடுச்சு, எடுக்க முடியலமா நீ போயிட்டு வரலான்னு. நம்ம தூரமாக இருக்கிறதுனால போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கூட வண்டியில் போனாத்தேன். இந்த வீடியோ காலையிலேருந்து என்னென்ன வீடியோன்னு பார்த்துருப்பீங்க. குழம்பு வெளியில் போய் பூ பறித்து சாமிக்கு வச்சாச்சு, டீ போட்டு குடித்தாச்சு. இப்போ இதை பாத்திரம்லாம் நம்ம என்னென்ன எடுத்து அடுத்த இதுலேயும் சமைக்க போகிறோம். சமைக்கிற வீடியோ உங்கள்கிட்ட காட்டுவேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அந்த பருப்பு அந்த மொச்சப்பயிர் குழம்பு, சாப்பாடு, தோசை, இட்லி பொடி இதுதான் காலையில் சாப்பிட போகிறோம். மதியம் என்னென்னா லஞ்சு செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், உடனுக்குடனே பார்க்க முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.